வணக்கம். பல தோஷங்களை நீக்கும் மயில் இறகு. மயிலிறகு என்றதும் சிறு வயதில் மயிலிறகை புத்தகத்தினுள் வைத்து அது குட்டி போடும் என்று நம்பி பலர் வைத்திருந்தது கட்டாயம் ஞாபகத்திற்கு வரும். மேலும் மயில் கடவுள் முருகனின் வாகனம் என்பதால் இதன் இறகை புனிதமானதாக கருதி பலரும் தங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்திருப்போம். ஆனால் இந்த மயில் இறகு பல தோஷங்களை நீக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லையெனில் தொடர்ந்து இதை கேளுங்கள். வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க 8 மயில் இறகை பயன்படுத்த வேண்டும். அந்த 8 மயில் இறகையும் ஒன்றாக சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றினால் கட்டி பூஜை அறையில் வைத்து ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வர வேண்டும். சனி தோஷம் நீங்குவதற்கு 3 மயிலிறகை ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றினால் கட்டி சிறிது பாக்கை நீரில் போட்டு அந்நீரை தெளித்தவாறு ஓம் சனீஸ்வராய நமக என்று தினமும் 21 முறை உச்சரிக்க வேண்டும். நகை மற்றும் பணம் வைக்கும் அலமாரியில் ஒரு மயிலிறகை வைக்க வேண்டும். இதனால் அந்த அலமாரியில் செல்வம் அதிகம் சேர்வதோடு நிலைக்கவும் செய்யுமாம். மயிலிறகை வீட்டின் முன் வைப்பதால் வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுப்பதோடு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும். ஒருவர் அலுவலகத்தில் தாம் அமரும் இடத்தில் மயிலிறகை வைப்பதன் மூலம் அவரது இடத்தின் அழகு மேம்படுவதோடு உற்பத்தி திறனும் அதிகரிக்குமாம். மயிலிறகு வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள உதவும். அதுவும் இதனை வீட்டின் சுவற்றில் வைத்தால் பல்லிகள் மற்றும் இதர பூச்சிகள் வருவதை தடுக்கலாம். திருமணமான தம்பதியர் தங்களின் படுக்கை அறையில் மயிலிறகை வைப்பதன் மூலம் தம்பதியருக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.